இவர லெவல் கடைசி என்ன தெரியுமா? ஃபித்னா கம்பெனி எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறார் தானே, படிக்கிறதுக்கல்ல எல்லாத்தையும் நம்ம ஹக்கண்டா எல்லா இடத்துலையும் கேட்கணும். அப்படி உண்மையை படிக்கிறதும் இல்லை, இங்கே ஃபிக்கு தொழுகை நோம்பு ஜக்காத் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் ஃபித்னாவை கேட்கறது எல்லா இடத்துலையும் படிக்கணுமா? சரியா? எல்லாம் கேட்டவர கல்பு கடைசி உள்ளத்துக்குள்ள ஃபித்னா அகப்பட்டு எப்படி ஆகிரும் என்று சொன்னால், வல் ஆஹரு அஸ்வது முர்பாத், கருப்பு கலந்த சிவப்பாக, அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அது கண்ணன் கரையல் என்று ஆகிரும். முர்பாத் என்று சொல்ற சிவப்பு கலந்த கருப்புக்கு சொல்றது. சரியா? இந்த மாதிரியான லெவலுக்கு அது ஆகிரும். செங்கருப்பாக என்ன செஞ்சு அப்படி நிறம் இருக்கோ தெரியாது, செங்கருப்பாக என்ன செஞ்சிடும், அது மாறிவிடும். அந்த லெவலுக்கு மாறி கல்கூசி முஹஜ்ஜியா, கல்கூசி முஜஹியா. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, கூஸ் பாத்திரம் இருக்குது, இந்த பாத்திரம் இப்படி சாஞ்சிருந்தா நீங்க அதுக்குள்ள ஏதாவது நன்மையை போடணுமா? பாத்திரம் இப்படி சாஞ்சிருக்குது, கூஸ் முஜஹியா சாஞ்சிருக்குது, இதுக்குள்ள நீங்க என்ன தண்ணியை ஊத்தினாலும் அதுக்கு பிறகு நீங்க ஜம்சம் ஊத்துவோம்னு நினைக்கிறீங்க, ஜம்சம் என்ன செய்யும்? கீழே வரும். என்ன நீங்க போட்டாலும் கீழே வந்துடும். உள்ளுக்க எது இருக்குதோ அதுக்கு முந்தி போய் எது சேர்ந்ததோ அது அடைச்சிக்க அதை என்ன செய்யும் இருக்கு, எந்த நல்லதை என்ன செய்யாது, உள்வாங்காது. இந்த லெவலுக்கு அந்த கல்வி என்ன செஞ்சிடும், மாறிவிடும் என்று சொல்லிட்டு சொல்றாங்க, லா யஅரிஃபு மஅரூஃபா, நல்லது எது என்பதை அது அறியாது, வலா யுன்கிரு முன்கரா, அதுக்கு பின்னால என்ன தீமை வந்தாலும் தீமை என்றதை அது என்ன செய்யாது, காட்டி கொடுக்காது. இல்லாமா உஷ்ரிப மின் ஹவாஹு, இதுக்கு முன்னால மனோ இச்சை அடிப்படையில் எதை உள்வாங்கி எதை பழகியதோ அதை தவிர. ஃபித்னாவுடைய கடைசி ரிசல்ட் அவனுக்கு என்ன செய்யும்டா, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெட்டி களத்தை தூக்க சொல்லும், ஹுசைனோட களத்தை வெட்டி தூக்க சொல்லும், அதையும் நியாயப்படுத்தும், அதையும் நியாயப்படுத்தும். களத்துல நபித்தோழர்களாக இருக்கக்கூடியவர்களை கொல்ல சொல்லும், அதையும் நியாயப்படுத்தும். அலி ரலியல்லாஹு கொண்டவது முஸ்லிம், அலி ரலியல்லாஹு கொண்டது காஃபிரா முஸ்லிம், ஹவாரிஜ் கொள்ளை கொண்டவர், அந்த கொள்கையில எல்லாம் தான் கொண்டான். அப்ப கொண்டவெல்லாம் யார் பாத்தீங்கன்னா முஸ்லிங்க, அவன் உள்ள அந்த லெவலுக்கு என்ன செஞ்சிடும், அதுக்கு பின்னால மாறிடும். இந்த ஃபித்னாக்களை தான் நான் பயப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.